போன வாட்டி டெவில்ஸ் வர்சஸ் ஏஞ்சல்ஸ் டாஸ்கில் டாப் 8 கண்டஸ்டன்ட்ஸ்னு சூஸ் பண்ண சொன்னது மாதிரி இந்த வாட்டி எப்படி சூஸ் பண்ண வச்சுருக்காங்கன்னா, போன வாட்டி வந்துட்டு நல்ல ஏஞ்சல் குணத்தோடு இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த வாட்டி என்னென்னா, இந்த கேமில் டாப் 8 கண்டஸ்டன்ட்ஸ் யாருன்னு சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முத்துக்குமரன் சொல்கிறாரு, முதல்ல ஒரு ஐடியா சொல்கிறாரு, எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு பேரை சொல்லுவோம், அந்த பேரில் எந்த பேர் மேக்ஸிமம் வருதோ அவங்க போய் ஓட்டுக்கு நிற்கட்டும், அவங்களுக்கு எத்தனை பேர் ஓட் போடுறாங்கன்னு பார்த்து அப்படியே டாப் 8 சூஸ் பண்ணலான்னு சொல்லுவார். பட் எல்லோரும் அதை டிசக்ரி பண்ணுவாங்க. ஸோ மாறி டிசக்ரி பண்ணோடனே கடைசி என்ன சொல்கிறாருன்னா, ஆளுக்கு ஒரு வாட்டி பேசுகிறதுக்கு சான்ஸ் கொடுப்போம், ஸோ ஃப்ரெண்டில் போய் அவங்க என்ன வேணால் பேசட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒருத்தராக போய் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் டாப் 8 வரணும், எனக்கு போக மிச்சம் டாப் 8 யாரெல்லாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா சொல்கிறாங்க. ஸோ அதில் சூஸ் பண்ணி மேக்ஸிமமாக யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்து இப்போ 8 கண்டஸ்டன்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே முத்து பேரை சொன்னாங்க. முத்து நிற்கும் போது ஓட்டிங்கில் அருண் மட்டும்தான் கையை தூக்கல. எல்லாருமே முத்துக்கு ஓட் பண்ணியிருந்தாங்க. முத்து, ஜாக்லின், மஞ்சரி, தீபக், சௌந்தர்யா, ராணவ் 2 பேரில் ஓட்டிங் வச்சு சௌந்தர்யா மட்டும்தான் சூஸ் ஆனாங்க. ராணவ் சூஸ் ஆகலை. ஸோ சௌந்தர்யா, ஜெஃப்ரி அண்ட் ரயான். ஸோ ஜெஃப்ரி பேரையே நிறைய பேர் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஜாக்லின் பேரையும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சூஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாருமே தான் இப்போதைக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. அந்த டிஸ்கஷன் வந்து போயிட்டே இருக்குது. முத்துக்குமரன் சொல்கிற ஐடியாவும் யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கும் ஐடியா சொல்லவும் தெரியல. இப்படி தான் அந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.